நான் அது இந்தியன் பைக் ட்ரெயின் 3ல பேராசூட் வந்திருக்குதா? என்னடா சொல்றீங்க? இங்க பாருங்க மக்களே. வாவ்! ஃபைனலா நம்ம கேம்ல பேராசூட் வந்திருக்குதே. இப்ப நானும் பேராசூட் போட்டு குதிக்க போறேன். ஓ மை காட், செமையா இருக்கு. ஸோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இடையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேராசூட் அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேராசூட்டை பார்க்க போகலாம். நோ ப்ரோ, இது பலூன்ல இருக்கு நம்ம கேம்ல அப்படின்னு கேட்பீங்க. ஆமா கைஸ், எப்பயோ வந்துருச்சு. சீட் கோட கொஞ்சம் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் மறக்காம இருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பலூன். இது இதில் நீங்கள் பறக்கலாம். இதெல்லாம் நம்ம கேமில் எப்பயோ வந்துருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த சீட் கோட நோட் பண்ணிட்டு ஜாலியாக விளையாடுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வாங்க பேராசூட்டை பார்க்க போகலாம். ஸோ பேராசூட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா GTA கேம்ஸில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டிங்க்கு மேலே தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா பில்டிங் மேலே ஏறினா தான் அங்கிருந்து கீழே டொபக்கடியும் குதிக்கிறதுக்கு பேராசூட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கேம்லேயும் வந்துருக்குது. அத்தாடி, இங்கே பாருங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஆஹா, ரைட்ரா. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராசூட்டை போட்டுக்கிட்டு ஒரு குதிச்சு பேராசூட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ வாங்க பேராசூட்டை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ பேராசூட் பேக்குள்ள சுருட்டி வச்சாச்சு மக்களே. இப்போ போயிட்டு குட்டுன்னு போயிட்டு டபகடின்னு குளுக்க வேண்டியதா. ஓ மை காட், போடு, வேற மாதிரி இருக்குது. ஓ மை காட். ஸோ இது எப்படி நம்ம கேமுக்குள்ள கொண்டு வருது, ஸோ எப்படி என்ன ஏது எல்லாமே நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதனால வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம் மக்களே. ஸோ இப்போ அடுத்த அப்டேட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அப்புறம் இது? ஆஹா, இந்தியன் டெஃப்ட் ஆட்டோவில் இருக்கிற இது ஜாக்கோட ஹவுஸா அப்படின்னு கேட்பீங்க. ஜாக்கோட ஹவுஸே தான் இது. என்ன ப்ரோ, இது அப்படியே செதுக்கி வச்சிருக்கீங்களே ப்ரோ, டக்குனு இதோட லிங்க் கொடுங்க, நாங்கள் அப்படியே போய் கேமில் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக இதோட லிங்க் உங்களுக்கு தர மக்களே. ஜஸ்ட் இது இல்லை, நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? என்னது ஜாக்கு, JACK ஜாக்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த லிங்க் தந்துடுவேன். இந்த லிங்க் அப்புறம் இன்டர்நெட் ஆப்ஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கோட வீடு அப்படியே இருக்கும் மக்களே. ஸ்விம்மிங் பூல் இருந்து பெட்ரூமு, கிச்சனு எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிற ஹோம் டூர். ஸோ இங்கே பாருங்க, பெட்ரூம் அடேங்கப்பா அதே மாதிரி செதுக்கி வச்சிருக்கானுங்களே. ஓகே, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கு. ஆஹா, கிச்சனு. ஓகே, ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ரூம்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா ஜாக்கோட வீட்டில் கேமிங் ரூமு, ட்ரெஸ்ஸிங் ரூமு, டிவி, அப்புறம் பால்கனிலாம் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரியே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆஹா, மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குமா ஜாக் வீடு அதே மாதிரியே பண்ணி வச்சுக்கிறாங்க மக்களே. இந்த பக்கம் பார்த்தா பால்கனி, அந்த பக்கம் பார்த்தா இது கேமிங் ரூமுன்ட்டு செம்மையாக பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் தெஃப்ட் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் போட்டு விளையாடுங்க. சூப்பராகவே இருக்கும் மக்களே. ஓகே, அதுக்கு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற லிங்கை எங்கே மட்டும் ஒன்று கரெக்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இன்டர்நெட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் இன்டர்நெட்டை ஆன் பண்ணும். ஓகேவா? டேட்டாவை ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா இந்த லொக்கேஷன் தெரியுதா? ஸோ நம்மளோட இந்தியன் பைக் ட்ரெயினில் ஒரு நியூ ஹவுஸ் வந்துச்சுல, அது பக்கத்துலேயே இருக்குது பாருங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட், மெயின் ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பின்னாடியே பேக் சைடே இருக்கும் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஓவர். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் இருக்க சீக்ரெட் சீட் கோட்ஸ். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம கேமில் இருக்க சீக்ரெட் சீட் கோட் பார்க்கலாம். அதுலேயும் மெயினாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேமில் இருக்க சூப்பர் கார் சீக்ரெட் சீட் கோட்ஸ்லாம் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அது இல்லாமல் F1 கார் நம்ம கேமில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் மெக்வீன் கார் இருக்குது. இது எல்லாமே ரேஸ் கார்ஸ், சூப்பர் கார்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரேஸ் கார். இது 4 இருக்கா, 4மே பார்த்தீங்கன்னா ரேஸ் கார் மக்களே. சரி ஸ்பீடு போவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 4 காருக்கு இன்றைக்கி நம்ம ரேஸ் வைக்க போகிறோம். எந்த கார் இதுக்குள்ளே ஸ்பீடான கார்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய சீக்ரெட் சீட் கோட்ஸ் இருக்குது, அதையும் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து சீட் கோட் போட்டாலே வந்துருமான்னு கேட்டிங்கன்னா வரவே வராது. இது எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். இந்த சீக்ரெட் சீட் கோட்லாம் எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க, இன்னும் எனக்கு சூப்பரான சீக்ரெட் கோட்லாம் இன்றைக்கி நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ அது எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான சீட் கோடு மக்களே. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், KGF ராக்கி பாவோட பைக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திருட்டு வண்டி, ஆம்புலன்ஸ். இங்கே பாருங்கள், ஆம்னி வண்டி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு வண்டி வரும். இது நம்ம ஊரில் இருக்க ஸ்விஃப்ட் மக்களே, குட்டி ஸ்விஃப்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் வருது. ஓ மை காட். ஸோ இதெல்லாம் சரியான டிராக்டர். கண்டிப்பாக அந்த வித்தியாசமான டிராக்டர்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது நம்ம கேமில் இருக்கிறது. ஸோ தெரிஞ்சா ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம கேமில் கொண்டு வருது? ஜஸ்ட் இந்த சீட் கோடை போட்டாலே வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ப்ளக்கின் ஆப்ஷனில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோர்ஸ்னு, ஸ்பெஷல் சீட் கோர்ஸ்னு தனியாக விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இன்டர்நெட் ஆப்ஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணி லோடு பண்ணிங்கன்னா இந்த சீட் கோடை போடக்குள்ள உங்களுக்கு ஒர்க் ஆகும் மக்களே. ஸோ இது வந்து இன்டர்நெட் ஆப்ஷன் ஒன்லி, என்னது ப்ளக்கின் ஆப்ஷன் ஒன்லி இது அவைலபிள். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து போயிட்டு விளையாடுங்க. ஏன்னா நிறைய பேர் அதெல்லாம் மறந்துட்டீங்க அப்படி ஒரு ஆப் இருக்குன்றதை. சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே,
இதில் வந்து நம்ம இந்த ட்ரக்கில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டேங்க்கு, ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து லோடு பண்ணி வச்சுக்கலாம் மக்களே. ஸோ அப்புறம் லோடு பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு போகலாம், சூப்பராகவே இருக்கும். அட பாவி, ஒரு ஆயில் டேங்க் வச்சதுக்கே டிராக்டர் ஒரு பக்கம் சாஞ்சிருச்சே, இதெல்லாம் டிராக்டரே இல்லையாடா? அப்போ ஏன்டா டிராக்டர்னால் எவ்வளோ லோடு தாங்கணும், இதனடா ஒரு ஆயில் பெட்டிக்கு இப்படி ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்குது. டே என்னடா பண்ணுறீங்க? டேடா ஐயோ டே எங்கடா போகுது டிராக்டர், பேக் பிடிக்க மாட்டேங்கிறாப்பா. ஆனால் அது வாட்டர் டிராக்டர் போல் பார்க்க தான் பங்கமாக இருக்குது, ஆனால் வாட்டர் டிராக்டர். ஸோ ஓகே ரைட்டு, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் வைக்க போகிற மக்களே. நம்ம கேமில் இருக்க சீக்ரெட் ரேசிங் கார்ஸ்க்கு இன்னைக்கு ரேஸ். ஸோ எந்த கார் செம்ம ஸ்பீடாக போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு கார் ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வால் தெரியுது பார்த்தீங்களா, அந்த எண்டு லைன், ஏர்போர்ட் எண்டு லைன் அது தொடுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த லம்போகினி சரியான ஒரு கார் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மை காட் 15 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துருச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம இந்த சூப்பர் ரேஸ் காரை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே நம்ம இங்கேருந்து வெளியே வரோம்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 7 செகண்ட், 8 செகண்ட், 9 செகண்ட், 10 செகண்ட். ஸோ அது போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓ மை காட், ஸோ 16 செகண்ட் ஆயிடுச்சு மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டணும் பார்த்தீங்களா, அந்த கார் தான் கம்மி செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதுதான் ஸ்பீடுன்னு இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாம். மீதி இப்போ 2 கார் இருக்குது, இந்த மெக்வீன் காரு, ஸோ F1 காரு. ஸோ மெக்வீன் காரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா போடு. ஸோ 15 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிருக்கு. இப்போ கடைசியாக நம்ம தலைவன் F1 கார் மக்களே. இருக்குல்ல கார்லேயே பார்த்தீங்கன்னா ரேஸ் கார்லேயே F1 கார் தான் ரொம்ப ஸ்பீடாக போகிற காரு. ஸோ உண்மையாக நம்ம கேம்லேயும் F1 கார் தான் ஸ்பீடானு தெரிஞ்சுக்கலாம். இப்போ தெரிஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில். ஆஹா 14 ஓ மை காட், வெறும் 14 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிடுச்சு மக்களே எண்டு லைனை. செம்மல ஜஸ்ட் 1 செகண்ட் கேப்பில் F1 கார் ஜெயிச்சிருக்கு மக்களே. ஆக மொத்தம் நம்ம 4 கார் ரேஸ் வச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல F1 கார் தான். என்னையும் F1 காரை எவனாலும் அடிச்சிக்க முடியாது, அப்படியேப்பட்ட கார் தான் F1 காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. இனி வீடியோ அவ்வளோதான். டாடா பை பை.